ஃபஸ்ட்டு பிஎஸ் ஸ்டோர்ஸ் மொபைல் ஆப் உங்கள் ஃபோனில் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மை ஸ்கீம்ஸ் அப்படின்னு இருக்குல்ல, 3வது டேப் பார்த்தீங்கன்னா மை ஸ்கீம்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் என்னென்ன ஸ்கீம்லாம் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். பாருங்கள், இப்போ நான் என்னென்ன ஸ்கீமில் ஆட் ஆகிருக்கேன் அப்படின்றது ஷோ ஆகிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி கிராசரி காம்போ அது பாருங்கள் 9 மந்த்ஸ் இருந்துச்சு. இப்போ வந்து நான் 10th மந்த் ஜூலை இது பேமெண்ட் பண்ணணும். அதுக்கு நான் கிளிக் பண்ணேன்னு சொன்னால் மேக் அ பேமெண்ட்டு கேட்டது. அதில் வந்து பே அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பேஜுக்கு வந்து போகும். இது பேமெண்ட் பேஜுக்கு நம்ம யார் கூட வந்து டைப் வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் பேயில் தான் வந்து கேட்வே ஆஃப் டைப் வந்து வச்சுருக்கோம். இதில் யாரெல்லாம் வந்து பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன்பே, ஜிபே, பேடிஎம் அது மட்டும் இல்லாமல் வேறு என்னென்ன ஆப்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ யூபிஐ ஆப்பு அது எல்லாமே பேமெண்ட் பண்ணலாம். கார்டு, நெட் பேங்கிங்கு அதே மாதிரி என்னென்ன இருக்கோ அதேமாதிரி லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டும். நான் வந்து இப்போ பேடிஎம்லேருந்து பேமெண்ட் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஏன்னா பேடிஎம் வந்து பாருங்கள் இந்த மாதிரி காட்டுது. அந்த ஸ்க்ரீன் வந்து ஷோ ஆகாது அப்படின்ற மாதிரி காட்டுது ஸ்க்ரீன் ரெக்கார்டு எடுத்ததுனால. இப்போ நான் பேடிஎம்மில் பேமெண்ட் பண்ணி முடித்தோடனே பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு எனக்கு ஒரு மெசேஜ் வரும். இப்போ வந்து நான் என் பின்னெல்லாம் போடுறதுனால அதெல்லாம் வந்து ஹைட் ஆகிருக்கு. இப்போ பேடிஎம் வழியாக பிஎஸ் ஸ்டோர்ஸுக்கு வந்து அந்த ஸ்கீம் வந்து பேமெண்ட் ஆகுது. 600 ஸ்கீமு பேமெண்ட் பண்ணிட்டேன். பெய்டு சக்ஸஸ்ஃபுல்லி பை பேடிஎம் வந்துடுச்சு. நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். பேமெண்ட் முடிஞ்ச உடனே டேரெக்டாக நம்ம ஆப்புக்குள்ளேயே வந்துட்டு உங்களுக்குமே வந்து பேமெண்ட்டுக்கான ரெசிப்ட் வந்து காட்டும். அது வேணும் அப்படின்னு சொன்னால் டவுன்லோட் ரெசிப்ட்னு கீழே இருக்குது பாருங்கள் அந்த க்ரீன் பட்டனு. அந்த க்ரீன் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ரெசிப்டை வந்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கலாம் உங்கள் ஃபோனில். அப்படி இல்லை யாருக்குன்னா ஷேர் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்கோம். இப்போ இதில் க்ளோஸ் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னு சொன்னால் திரும்பி வந்து ஹோம் பேஜ் கிட்ட வரும். அதில் வந்து நீங்கள் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மை லெட்ஜர்னு இருக்குல்ல, மை லெட்ஜர் அது கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் காட்டும். இன்றைக்கி 3/7 பேமெண்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது ஜூலை மந்தோட பேமெண்ட்டு. அதை டவுன்லோட் ரெசிப்ட் கொடுத்தீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டுது பாருங்கள். ஷேர், ஓப்பனு. இப்போ ஷேர் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன ஆப்லலாம் ஷேர் பண்ண முடியுமோ அதில் வந்து நம்மளோட ரெசிப்டை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். யாருக்கு ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குமே ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் என்னோடய நம்பர் வேறு நம்பர் இருக்குது, அதுக்கு வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் ரெசிப்ட் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் வந்து போகும், ஷேர் ஆகிடும். ஓகேங்களா? ஷேர் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நம்ம வந்து ஃபோன்லேயே சேவ் பண்ணி வச்சுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரும்பி டவுன்லோட் ரெசிப்ட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஓப்பன் அப்படின்னு சொல்லி கேட்குதுல, அந்த ஓப்பனில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் வித் எதில் வேணும் உங்கள் ஃபோனில் இருக்க ஃபார்மேட்டில் நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு எதில் வேணுமோ அதில் வந்து இந்த பாருங்கள் ஃபோட்டோ சேவ்டு கேலரி அப்படின்னு வந்துடுச்சு. இந்த இமேஜ் ரெசிப்ட் வந்து சேவ் ஆகிடுச்சு ஃபோனில். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்கள் டிரான்சாக்ஷன் எல்லாமே என்னென்ன மந்த்து பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க எல்லாமே காமிச்சிடும். இப்போ வந்து இது